நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த தேவனுடைய விதைகள் உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும்படியாய் தேவன் கிருபை செய்கிறார். இந்த ஜோசுவா டிவி ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்டு இருள் சூழ்ந்த மக்களுக்கு ஒளியை எடுத்து செல்லும் விதமாக இந்த ஜோசுவா டிவி தேவன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த டிவி நிகழ்வுகளையும் இதை தேவன் ஆசீர்வதித்து தந்த இந்த குடும்பமும் தொடர்ந்து தேவனுடைய கரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன்கிட்ட ஜெபிச்சுக்கிறேன். இந்த ஜோசுவா டிவியில் சாட்சி சொல்லும்படியாகவும் ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் இல்லங்களுக்கு உங்கள் இதயத்துக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கும்படியாகவும் தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். அதனால் இந்த சேனலை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களுடைய குடும்பங்களை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தி பகுதி யோபு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 29. யோபு அதிகாரம் 29 வசனம் 4வது வசனம் பாருங்க. யோபு அதிகாரம் 29 4வது வசனம், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. பாருங்க, யோபு சொல்றாரு, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்ததுன்னு சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, தேவனுடைய ரகசிய செயல்னா என்ன இல்லையா? இதுக்கு நம்ம இன்னொரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய ரகசிய செயல். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது, இந்த கணத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணமே தேவனுடைய ரகசிய செயல். இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய செயல்களால் நாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இல்லை. தேவன் நம்ம வாழ்க்கையில் இருந்து செயல்படுற ரகசிய செயல். ஏன் ரகசிய செயல்னு யோபு சொல்கிறார் பார்த்தீங்களா? ஏன்னா அவர் செய்கிற விஷயங்கள் நமக்கே தெரியாது. நாம் எவ்வளோ ஆபத்துகளை கடந்து வந்திருக்கோன்னு நமக்கே தெரியாது. எந்த ஆபத்தில் எப்படினாலும் நாம் அழிஞ்சிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபைன்னு ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது. ஏன்னா தேவனுடைய ரகசிய செயலால் தான் நாம் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். யோபு சொல்கிறாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்ததுன்னு சொல்கிறார். ஆமாம், ஏன்னா நம்ம யோபு முதல் அதிகாரத்தில் 1லேருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா அது எது தேவனுடைய ரகசிய செயல்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த தெற்கத்தி புத்திரரில் எல்லோரிலும் பெரியவனாக இருந்தார், செல்வ சீமானாக இருந்தார் யோபு. அதுதான் தேவனுடைய ரகசிய செயல். யோபு அதை தான் சொல்கிறார். ஏன்னா அது எப்படி அந்த வாழ்க்கை எனக்கு வந்ததுன்னு அது தேவனுக்கு தான் தெரியும். ஏன்னா தேவன் என் கூட இருந்து என்ன ஆசீர்வதித்த அந்த ரகசிய செயல் தேவனுடையது. அந்த உயர்வு தேவன் தந்தது, அந்த செயல் தேவனுடைய ரகசிய செயல். பாருங்க, அதைத்தான் யோபு தேவனுடைய ரகசிய செயல்னு சொல்கிறார் இல்லையா? இன்னைக்கு நான் 15 வருஷம் கழித்து உயிரோட சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்திருக்கேன்னாலும் அது என்னுடைய பலத்தில் நான் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அது பொய்யாயிடும் இல்லையா? என்னுடைய பலத்தில் இல்லை, அது தேவனுடைய ரகசிய செயல். தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தின ரகசிய செயல்கள் என்னை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி தான் வெளியே இல்லையா? அன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்களை நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம். என் மனைவி 15 வருஷம் காத்து இருந்தது,
என் மகள் இன்னைக்கு 3 வயசில் விட்டு போன என்னுடைய மகள் இன்னைக்கு 18 வயசு. இதுவரைக்கும் அவங்க காக்கப்பட்டது யாரால? அவங்க உழைப்பாலேயோ இல்லை என்னுடைய இதுலேயோ கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய ரகசிய செயல் அவங்க தங்கி இருந்த வீட்டின் மேல் இருந்தது. இதான் உண்மை. ஒரு தேவனுடைய ரகசியம், தேவனுடைய செயல் இருக்கும்போது தான் நாம் இப்படி காக்கப்பட முடியும். தேவனுடைய ரகசிய செயல் அது நமக்கு தெரியாது. பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது என்ன சொன்னார்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொன்னார். ஆபிரகாமை அழைக்கும் போது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட அப்போ என்ன கிடையாது, அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததினால் அவன் செல்வ சீமானாய் இருந்தான்னு சொல்லப்படுது. ஏன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருந்து அவருடைய செல்வங்களையும் அவருடைய வாழ்க்கையையும் உயர்த்தினது தேவனுடைய ரகசிய செயல் இல்லையா? இதுதான் உண்மை. தேவனுடைய ரகசிய செயல். தேவ மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கை, தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய ரகசிய செயல் நம்மக்கிட்ட ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்குது. இதுதான் உண்மை. ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்குது இல்லையா? சங்கீதம் 91 சொல்லுது பாருங்க, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொல்லுது வசனம் இல்லையா? அந்த வசனத்தை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் சொல்லுங்க? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுறார்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய இந்த ரகசிய செயல் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுது. தேவனுடைய ரகசிய செயல் நம்ம குடும்பத்தில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒரு விசுவாச அறிக்கை ஒன்று சொல்லுங்களேன். தேவனுடைய ரகசிய செயல் சொல்லுங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை இதுவரைக்கும் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா தேவனுடைய ரகசிய செயல் என் வீட்டில் இருக்கு. தேவனுடைய ரகசிய செயல் என் கூட இருக்கு. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்து மேலே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இது தினமும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. ஏன்னா தேவன் ரகசிய செயல்கள் அது இல்லையா? ஆபிரகாம் பாருங்க, தேவனுடைய ரகசிய செயலுக்கு இன்னொரு பகுதி உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஈசாக்க பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் புறப்பட்டு போகிறாரு இல்லையா? ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். போகும்போது அங்கே போய் நின்னதும் போகும்போது ஈசா கேட்குறாரு, ஆமாம் எல்லாம் இருக்குது, ஆமாம் விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பும் இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டியே எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆட்டுக்குட்டியே எங்கேன்னு கேட்குறாரு. ஆனால் ஆபிரகாம் பதில் சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்கிறார். ஆனால் பாருங்க, இந்த வார்த்தை தான், இதுதான் விசுவாசத்தின் தந்தைன்னு நம்ம ஆபிரகாமை சொல்கிறோம். ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார்னு சொன்னார். ஏன்னா தேவன் ஒரு ரகசிய செயலை செய்வார் என்பது தான் ஆபிரகாம்கிட்ட இருந்து அந்த நிச்சயம். தேவன் ரகசிய செயல் செய்வார். ஆமாம். அதே மாதிரி பாருங்க, அவர் சொன்னார், ஆபிரகாம் சொல்லிட்டு தான் அங்கே எங்கே போகிறாரு, மலைக்கு மேலே போகிறார். ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துப்பாருன்னு ஈசாக்கிட்ட சொல்லிட்டு போகிறார். ஆனால் அங்கே போகும்போது என்ன நடக்குது? ஆமாம், ஈசாக்கு மேலே கையை போடுறதுக்கு முன்னால் சத்தம் வருது. சத்தம், தேவன் பேசுகிறாரு. தேவன் பேசுனதும் ஆபிரகாம் பார்க்குறாரு, அங்கே ஒரு ஆடு அந்த மலை இடுக்குள்ள தன்னுடைய கொம்பை நுழைச்சிக்கிட்டு சிக்கி கொண்டு ஒரு ஆடு இருக்கிறது. பாருங்க, அங்கே மந்தையெல்லாம் மேய்ஞ்சி நிற்கலை இல்லையா? அங்கே பெரிய மந்தை இருந்துச்சு, அதில் ஒரு ஆடு சிக்கிக்கிச்சு அப்படின்னா இது அங்கே இயல்பாக நடந்தது அப்படின்னு ஆகி போயிடும். ஆனால் பாருங்க, ஒரு ஆடு,
ஒரு ஆடு மட்டும் அங்கே சிக்கிக்கிட்டு இருக்கு. இது தேவன் ஆபிரகாம் அங்கே வருவதற்கு முன்னாடியே தேவன் ஏற்படுத்தி வைத்த ரகசிய செயல். அதனால்தான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். என்ன, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்னு அதனுடைய அர்த்தம். அன்பானவர்களே, அப்போ இந்த வசனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். தேவனுடைய ரகசிய செயல் எப்படியெல்லாம் இருக்குது, தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். அதுதான் சங்கீதம் 91 அந்த வசனத்தை அதை தான் நமக்கு சொல்லுது. தேவனுடைய ரகசிய செயல் உன்னை காத்து கொண்டே இருக்கிறது, உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது, உன் கூடாரத்தின் மேல் அது ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ரகசிய செயல் பார்த்தீங்களா? அப்போ இன்னொரு பகுதி நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 26 வசனம் 12-13. ஈசாக்கு விதை விதைத்தான். ஈசாக்கு விதை விதைத்தான். தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிச்சு விளைய செஞ்சார். பாருங்க, விதைய விதைச்சது தான் ஈசாக்கு. விளைச்சல் தேவனுடைய ரகசிய செயல். அல்லேலூயா. விளைச்சல் தேவனுடைய ரகசிய செயல். இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்மளை வழிநடத்தி வர்ற ரகசிய செயல் இது. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். முதல்ல ஒரு தெய்வ பக்தி வாழ்க்கையில், தேவ பக்தி வாழ்க்கையில் இந்த சிந்தனை முக்கியமான சிந்தனை. தெய்வீக சிந்தனையில் இது முக்கியமான சிந்தனை. தேவனுடைய ரகசிய செயல் நம்மோடு கூட இருக்குது அப்படின்ற சிந்தனை முக்கியமான சிந்தனை. இதை நாம் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கணும். பாருங்கள், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தனால 100 மடங்கு பலன் அடைந்தான். ஏன்னா அந்த ஒரு விதைகள் அதிக விளைச்சலை தரும்படியாக தேவ செயல் அங்கு இறங்கியது. தேவன் செயல், தேவ கிரியை அங்கு வெளிப்பட்டது. ஆனால் அந்த தேவனுடைய செயல் யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆமாம், அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஆபிரகாம் போகிறதுக்கு முன்னால் அங்கே ஆடு நிற்கிது. ஆனால் அந்த ஆடு எப்படி போய் அங்கே நின்றுச்சு அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது ரகசிய செயல், அது தேவனுடைய ரகசிய செயல். இதுதான் ஈசாக்கு விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு விளைச்சல் வருது. அந்த விளைச்சல் எப்படி வந்ததுன்னுலாம் தெரியாது. ஆனால் அந்த விளைச்சலுக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ரகசிய செயல். அன்பானவர்களே, அப்போ கர்த்தருடைய ரகசிய செயல் நம்மோடு கூட இருந்து எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கின்றத நீங்கள் இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நாம் யாக்கோபையும் லாபானையும் பற்றி வேதத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 31 இல்லையா? யாக்கோபையும் லாபானையும் பற்றி பார்க்குறோம். லாபான் பார்த்தீங்கன்னா யாக்கோபை எப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கு பார்க்குறாரு இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி புள்ளி போட்டு இந்த மாதிரி நிறம் உள்ளதெல்லாம் எனக்குன்றாரு, இந்த மாதிரி நிறங்கள் உள்ளதெல்லாம் உனக்குன்னு சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறாரோ, எதை யாக்கோபுக்கிட்ட ஒப்படைக்கிறாரோ அந்த மந்தை பெருகிக்கிட்டே இருக்குது. எதை ஒப்படைக்கிறாரோ அது பெருகுது. இவர் திரும்ப மந்தையை மாற்றி ஒப்படைச்சாலும் அந்த மந்தை தான் பெருகுதே தவிர லாபானுடைய மந்தை பெருகலை. அப்போ லாபான் சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் குறிப்பு எழுதி வச்சுருக்கேன். என் குறிப்பில் பார்த்தா என்னோட ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை நான் உணர்றேன்றதை சொல்கிறார். ஏன்னா நான் குறிப்பு எழுதி பார்க்கும்போது நீ வந்ததுலேருந்து இங்கே தேவனுடைய ஆசீர்வாத செயல் இருக்குன்றதை அவர் சொல்கிறார். பாருங்கள், லாபான் எத்தனை விதமாக யாக்கோபோட சம்பளத்தை மாற்றினாலும் ஆனால் தேவனுடைய ரகசிய செயல் யாக்கோபை விட்டு நீங்கவே இல்லை. பார்த்தீங்களா? தேவனுடைய ரகசிய செயல் யாக்கோபை விட்டு நீங்கவே இல்லை. பாருங்கள், உலக மனிதன் எப்படி சொன்னாலும் சரிதான், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா ரகசிய செயல் இது மனிதனால் என்ன செய்ய முடியாது? மனிதனால் செய்ய முடியாது. மனிதன் என்ன செய்வான்? அந்த லாபான் மாதிரி தான் செய்வாங்க. ஆமாம், ஐயோ நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கொடுத்தது தப்பு, அதை நாம் வாங்கிட்டு இதை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும்
அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா வர முடியாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்க என்ன நம்மகிட்ட கொடுத்தாலும் சரிதான், அதை ஆசீர்வதித்து தர தேவனுடைய ரகசிய செயல் நம்ம கூடாரத்தில் இருக்கு. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ பாருங்க, இந்த லாபானையும் யாக்கோபையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா ரகசிய செயல் யாக்கோபு கூட இருந்துச்சு. தேவனுடைய ரகசிய செயல் யாக்கோபு கூட இருந்ததுனால பாருங்க, என்ன சொன்னாலும் சரிதான், அங்கே பெருக்கம் யாக்கோபுக்கு பெருக்கம்தான், யாக்கோபுடைய மந்த பெருக்கம்தான். அதை லாபானால ஒன்றுமே பண்ண முடியலை இல்லையா? ஆமாம், யாக்கோபு சொல்றாரு, வெறும் கோலா இந்த யோர்தானை கடந்து போனேன், இன்னைக்கு 2 பரிவாரங்களோடு நான் வரேன்னார் இல்லையா? அந்த 2 பரிவாரங்கள் எப்படி வந்துச்சு இல்லையா? அது தேவனுடைய ரகசிய செயல். அந்த மந்தைகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், ஒட்டகங்களின் பெருக்கம், மாடுகளின் பெருக்கம் இல்லையா? அந்த திரட்சி, வேலைக்காரர்களுடைய பெருக்கங்கள், வேலைக்காரர்கள், இது எல்லாம் கொடுத்தது யாரு? வெறும் கோலும் கையுமா யோர்தானை கடந்த அந்த யாக்கோபு இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இந்த 2க்கும் நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் தேவனுடைய ரகசிய செயல். ஆமேன், அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, கர்த்தருடைய ரகசிய செயல் அப்படித்தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். நம்மளுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியாது, நம்ம எவ்வளோ ஆபத்தில் இருந்து மீண்டிருக்கோன்னு. அதை தான் சங்கீதம் உனக்காக உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம நினச்சிப்போம் நாம் இன்னை வரைக்கும் உயிரோடு இருக்கோம், நாம் அப்படியே. ஆனால் எத்தனை விதமான ஆபத்துலேயோ நம்ம மரணிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. இதுதான் உண்மை. ஆனால் அது எல்லாத்துலேயுமே தேவனுடைய ரகசிய செயல் நம்மக்கிட்ட வெளிப்பட்டது தான் நாம் இன்னைக்கு பூமியில் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இதுதான் உண்மை. அன்பானவர்களே, பாருங்கள், அந்த நம்ம இப்போ பழைய ஏற்பாடு பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு ரகசிய செயலை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, யோவான் 2ஆம் அதிகாரம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபடும். திராட்சை ரசம் குறைவுபடும் போது இல்லையா, ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த ஜாடிகளில் தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னார். சொன்னபடி செய்கிறாங்க, தண்ணியை நிரப்புகிறாங்க. ஆண்டவர் இப்போ கொண்டு போய் நீங்கள் பந்தி விசாரிக்கலாம், விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அது பாருங்கள், பந்தி விசாரிக்கிறவங்கிட்ட கொடுத்தாச்சு, அவங்க பந்தியில் பரிமாறுறாங்க. திராட்சை ரசம் ருசியாக இருக்குது. ஆனால் அந்த திராட்சை ரசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அந்த வேலைக்காரங்களுக்கு தான் தெரியுமே தவிர அந்த மணவாளனுக்கு தெரியாது இல்லையா? அங்கே முக்கியமாக இருக்கிறது யார்? மணவாளன் தான். அந்த மணவாளனுக்கு நம்ம கல்யாண வீட்டில் இப்படி திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு, குறைஞ்ச திராட்சை ரசம் இப்படி தண்ணியை திராட்சை ரசமாக மாற்ற, இந்த செயல் அவனுக்கு தெரியாது. ஆனால் மணவாளனுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க. எல்லாருமே ஆரம்பத்தில் நல்ல திராட்சை ரசம் கொடுப்பாங்க, முடிவில் திராட்சை ரசம் சுவை குறைஞ்சதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் கொடுத்தது நல்ல ருசியாக இருந்துச்சுன்னு சொல்லி மணவாளனுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் மணவாளன் அந்த வாழ்த்தை பெறுவதற்கு ரகசியமாய் இருந்தது தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய செயல். இந்த ரகசியம் எப்படி தண்ணி திராட்சை ரசமாக மாறினது மணவாளனுக்கு தெரியாதோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருக்கார். ஆனால் அது நமக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அந்த மணவாளனுக்கு தெரியாது திராட்சை ரசம் எப்படி வந்துச்சுன்னு இல்லையா? ஆனால் வாழ்த்து மணவாளனுக்கு போகுது. அதே மாதிரி தான் அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை ஒருத்தங்க பாராட்டினாலும் வாழ்த்தினாலும் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது தேவனுடைய ரகசிய செயலால் வந்தது மட்டுமே. அதை நாம் உணர்ந்து கொள்ளணும் இல்லையா? ஒரு தேவனுடைய ரகசிய செயல், யோபு சொன்ன புத்தகத்தில் அந்த ரகசிய செயல் எப்படிப்பட்ட ரகசிய செயல்ன்றது தான் இன்னைய தேவ செய்தி பகுதியில்
ஆண்டவர் உங்ககிட்ட விதைக்கும்படி கிருபை செஞ்சார். இதை நீங்கள் இந்த நாளில் உங்கள் இதயத்தில் உணர்ந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்னு யோபு சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். தினமும் சொல்லுங்கள் இந்த வசனத்தை. தேவனுடைய ரகசிய செயல் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நாம் நல்லா இருக்கோம் இல்லையா? மணவாளன் அங்கே குறைவில்லாமல் அந்த திருமணத்தில் மணவாளன் புன்னகையோடு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா தேவனுடைய ரகசிய செயல். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றினது தேவ செயல். ஆனால் அது மணவாளனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நடந்த காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் நல்லது அனைத்துமே தேவன் நமக்கு தந்தது. அது தேவனுடைய ரகசிய செயல். அதனால் இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ரகசிய செயல் நம்ம கூட இருந்து இந்த நொடி வரைக்கும் வழி நடத்தியிருக்கு. தொடர்ந்து நம்மளை வழி நடத்தும். கர்த்தர் தாமே யோபுவோடு கூட இருந்த யோபுவின் கூடாரத்தில் இருந்த ரகசிய செயல் இன்னைக்கு நம்முடைய கூடாரத்தில் இருக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து மீண்டும் உங்களை என்று சந்திக்க முடியுமோ அன்று சந்திக்கிறேன். இந்த தேவ செய்தியை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவ செய்தியை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து தருகிற இந்த ஜோசுவா டிவி சேனல், அவருடைய குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? அந்த குடும்பத்தில் பாருங்கள், இது தேவனுடைய ரகசிய செயல். இது இப்படி ஒரு சேனல் எப்படி உருவாகும்? இது தேவனுடைய ரகசிய செயல். அவங்க குடும்பத்தில் இருந்து தேவன் செயல்பட்ட ரகசிய செயல் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நமக்கு தெரியாத ரகசிய செயல் நிறைய இருக்குது. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து தேவனுடைய ரகசிய செயல் நம்ம கூடாரத்தில் இருந்து நம்மளை வழிநடத்தி செல்லும், ஆசீர்வதிக்கும். நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடுவோமா? எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பா, இந்த நாளில் இந்த கனப்பொழுதில் எல்லா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கூட இருந்து தேவரீர் உம்முடைய வேத புத்தகத்தின் விதைகளை இன்று விதைக்கும்படியாய் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்ற வேத வசனத்தை விதைக்கும்படியாய் கிருபை செஞ்சு விதைக்கப்பட்ட இந்த விதைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் கர்த்தாவே. அப்பா தேவரீர் அப்பா, அந்த கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது உம்முடைய ரகசிய செயல் அந்த குறைவை நிறைவாக்கியது போல, ஆனால் அந்த நிறைவு மணவாளனுக்கு தெரியாமல் இருந்தது. அதன்படியே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் நீர் தந்த தேவ செயல்கள் நாங்கள் உணராமல் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நன்மைகளுக்கும் தேவரீர் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்த நன்மைகளுக்கும் இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரகசிய செயல் எங்கள் கூடாரத்தில் இருக்கிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த தேவ செய்தி பகுதியை கேட்ட ஒவ்வொரு கூடாரங்களிலும் என் தேவனுடைய ரகசிய செயல் தங்கும்படியாய் ஆசீர்வதிக்கிற ராஜா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த கூடாரங்கள் எல்லாம் என் தேவனுடைய ரகசிய செயலால் நிரம்பும்படியாய் செபிக்கிறேன். என் தேவனுடைய ரகசிய செயலால் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது போல அந்த கூடாரங்களில் இருக்கிறதான இந்த தேவ செய்தியை கேட்ட கூடாரங்களில் இருக்கிறதான துக்கங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய செயலால் சந்தோஷமாய் மாறும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய ரகசிய செயலானது இதோ அப்பா கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கட்டும் அப்பா. தேவரீர் அப்பா, ஆபிரகாமுக்கு ஆட்டை ரகசிய செயலார் ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே அப்பா, ஈசாக்கின் விதையை 100 மடங்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய ரகசிய செயலார் ஆசீர்வதித்தது போல தேவரீர் அப்பா, லாபான் யாக்கோபை எவ்வளவோ வஞ்சித்து பார்த்தோம், ஆனாலும் உம்முடைய ரகசிய செயலுக்கு முன்பாக லாபான் தோற்று நின்றான் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். நீர் ஒரு மனிதனோடு இருந்து நீர் செயல் செய்யும் போது அந்த ரகசிய செயல்கள் அந்த மனிதனை செழிக்க பண்ணுகிறது என்று இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் கண்டோம் ராஜா. இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்ததற்கு நன்றி ராஜா. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிறதான சஞ்சலம், மனக்கசப்பு, வேதனை எல்லாம் நீங்கி போகட்டும். சந்தோஷமும் சமாதானமும் இந்த தேவ செய்தியை கேட்ட குடும்பங்களில் இறங்கி ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தாவே. இந்த ஜோசுவா டிவி சேனல் ஆசீர்வதிங்க கர்த்ததாமே அப்பா. இல்லங்களுக்கு, இருள் சூழ்ந்திருக்கிற இல்லங்களுக்கு ஒளியின் வார்த்தையை எடுத்து செல்கிற இந்த சேனலை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிங்க தேவரீர்.
இந்த கணத்தில் கூட இருந்து ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.